தேவி, இந்த அண்ட சராசரமும் தங்களின் ஓம்காரேஸ்வர ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை காலத்திற்கும் நிச்சயம் நினைவில் கொண்டிருக்கும். மேலும் அவர்கள் முக்கியமாக தாங்கள் புரிந்த தியாகத்தை நினைவில் கொண்டிருப்பார்கள். தாயும் தந்தையும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் போது பிள்ளைகள் வாழ்வில் முன்னேற்றம் பெற துவங்குவர். அவர்களின் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும். அவர்களுக்கென்று அடையாளமும் கிடைக்கும். எவ்வாறு இன்று தாங்கள் உற்ற இத்துயரம் கணேசனுக்கென்றே ஓர் தனித்துவத்தை தந்திருக்கின்றது. ஆகையால் இன்று முதல், இக்கணம் முதல் இந்த அண்ட சராசரமும் நம் கணேசனை கணேசன் என்று மட்டுமல்ல, மகோதரன் என்றும் அழைப்பார்கள். மகோதரன் என்றும் அழைப்பார்கள். மகோதரன் என்றும் அழைப்பார்கள். ஓம்காரேஸ்வர ஜோதிர்லிங்கத்திற்கான தங்களின் பயணம் ஓர் பக்தையின் சரணாகதி, ஓர் அன்னையின் தாய்மையின் வெளிப்பாடாகும். உறவுகளை காப்பது எவ்வாறென்று தாங்கள் இன்று எடுத்துக் காட்டியுள்ளீர்கள். மகாதேவா, பிரபஞ்சத்தோர் இப்பயணத்தை எவ்வாறு நினைவில் கொண்டாலும் சரி, தாங்கள் இந்த யாத்திரையை எவ்வாறு வர்ணித்தாலும் சரி, என்னை பொறுத்தவரை இந்த பயணம் என் காதலின் வெற்றி மட்டும்தான் மகாதேவா. சக்தியை பொறுத்தவரை இப்பயணம் தனது சிவனை அடைவதற்கான ஒரு பாதையாகும். அதோடு இப்பயணம் இக்கணம் முடிவடையவில்லை. 4 ஜோதிர்லிங்கத்தை தரிசித்து விட்டேன். 8 மீதம் இருக்கின்றன. அந்த 8ஐயும் தரிசித்த பிறகு இப்பிரபஞ்சத்தின் மகாதேவரிடம் என் கணவர் சிவனை நிஜ ரூபத்தில் கோரப்போகிறேன். அனுமதி தாருங்கள் பிரபு. இல்லை தேவி, சற்று பொறுங்கள் தேவி. இப்போது தாங்கள் பயணிக்கும் நிலையில் இல்லை. இல்லை மகாதேவா, நான் சென்றாக வேண்டும். இப்பயணத்தை நிறைவு செய்வதற்கு நாம் இருவரும் பிரிந்தாக வேண்டும். அதோடு இக்கணம் நான் தனியாக இல்லையே. தங்கள் பிம்பம் என்னுடன் தானே இருக்கிறது. அனுமதி தாருங்கள். தாங்கள் சில கணங்களாவது ஓய்வெடுங்கள். அதற்கு பின் பயணத்தை தொடருங்கள். இல்லை மகாதேவா, நான் புறப்பட வேண்டும். பிரபஞ்சத்திற்கு நான் ஒரு தகவலை தந்தாக வேண்டும். அன்பும் காதலும் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சில நேரங்களில் பிம்பத்துடன் வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அதைக் கொண்டே நாம் மனம் நிறைவு பெற வேண்டும். அனுமதி தாருங்கள் மகாதேவா. இதை புசித்திடுங்கள் தேவி. தாங்கள் இக்கனிகளை உண்டால் தங்களின் வேதனை விலகிச் செல்லும். எனது வேண்டுகோளை ஏற்றிடுங்கள்.
அனைத்தையும் உண்ணுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். சற்று பொறுங்கள் தேவி. இவ்வாறு என்னை தன்னந்தனியே விட்டு தாங்கள் செல்லக்கூடாது மகாதேவா. நான் சென்றாக வேண்டும். இல்லை மகாதேவா, காதலின் பரிபாஷை இதுதான் மகாதேவா. சூழ்நிலை மாறும் பொழுது நபரின் தவிப்புகளும் மாறுகின்றன. தன் அன்புடன் சேர்வதற்காக பிரிவை மேற்கொள்ள வேண்டும். தாங்கள் என்னை பிரிந்த பொழுது நான் துடிதுடித்தேன். என்று தாங்கள் அந்த நிலையில் உள்ளீர்கள். மகாதேவா, செல்ல வேண்டாம் தேவி. தங்களை தாங்களே வருத்திக் கொண்டிட வேண்டாம். இந்நிலையில் தாங்கள் எவ்வாறு தங்களின் பயணத்தை முடிப்பீர்கள்? எவ்வாறு வேதனையை சகித்துக் கொள்வீர்கள்? தேவி பார்வதி, நான் கூறுவதை உணர்ந்திடுங்கள். தயை கூர்ந்து நில்லுங்கள். वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देवा. हर हर महादेवा. தந்தையே, தாயே, எனக்கு சக்தியையும் அனுமதியையும் தாருங்கள். நான் நமது கைலாயத்தை மீண்டும் அதன் இடத்திற்கு எடுத்து செல்ல விரும்புகிறேன். கைலாயமே, தாங்களும் அனுமதி தாருங்கள். நிச்சயமாக.
விநாயகன் விக்னங்களை போக்குபவன் என்று இன்று பிரபஞ்சத்தோருக்கு மீண்டும் நிரூபித்து விட்டான். கணேசனிடம் கைலாயத்தை தூக்கிச் செல்லும் அளவிற்கு சக்தியும் துணிவும் இருந்தாலும் அன்னை தந்தையிடம் இன்று கணேசன் அனுமதி பெற்றான். இதைக் கண்டு வையகத்தோர் கற்றுக்கொள்ளட்டும். ஒரு செயலை செய்வதற்கு முன்பு முன்னோர்களிடம் ஆசி பெற வேண்டும். அவ்வாறு செய்தால் நிச்சயம் அக்காரியத்தில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். மகோதரன் கணேசன், மகோதரன் கணேசன், மகோதரன் கணேசன். இல்லை, இல்லை, இது நமக்கான தோல்வி மட்டுமல்ல, நமக்கான அவமானமும் கூட. அங்கு அந்த பார்வதி 4 ஜோதிர்லிங்கத்தை தரிசித்து அபிஷேகமும் செய்து விட்டாள். மறுபுறம் கணேசன் சிவனின் கைலாயத்தையும் சிவகணங்களையும் அழைத்துச் செல்கிறான். ஆனால் நாம் அனைவரும் இங்கு தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கிறோம். சுயநலமே, அசுர குலத்தின் பல வருட போராட்டத்தை இக்கணம் நீ அவமதித்துக் கொண்டிருக்கிறாய். நீ கூறுவது போல் அசுர குலத்தோர் தங்களது முயற்சியில் தோல்வி அடைந்தார்கள். ஆயினும் இது முடிவல்ல. எந்த வீரன் நிரந்தரமாக வெற்றியை தழுவுகிறானோ அவன் யுத்தம் புரிந்து கொண்டே இருப்பதில் ஆச்சரியம் என்ன? ஆனால் நிரந்தர தோல்வியை தழுவிய பிறகும் வெற்றியின் நம்பிக்கையுடன் யுத்தம் புரிபவன் மாபெரும் வீரனாவான். அவன் கர்வம் கொள்ள வேண்டியவன். நாம் தோற்றுவிட்டோம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அடுத்து என்ன செய்வது என்பதை எண்ணுவோம். இந்த யுத்தத்தில் எங்களுடன் பங்கேற்க விருப்பமில்லை என்றால் எங்களுடன் முன்னேறாதே. நாங்கள் தனியாகவே யுத்தம் புரிந்து கொள்வோம். சிவனும் சக்தியும் அழியும் வரை எங்களுடைய இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு என்றால் சரி, நான் தங்களுடன் வருகிறேன். நான் சிவத்துவத்தை எதிர்க்காவிடில் வேறு யார் எதிர்ப்பார்? கூறுங்கள் குருதேவா, இனி அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்?
காசியப மகரிஷி ஆசிரமத்திலிருந்து அழைத்து வந்த சீடர்களில் ஒருவரை பயன்படுத்துவதற்கான தருணம் வந்துவிட்டது. பிறகு எதற்கு தாமதம்? வாருங்கள். மகாதேவா, மகாதேவா, எனது இந்த நிலைமையைக் கண்டு மகாதேவர் மனம் கலங்கிவிட்டார். இல்லை என்றால் அவர் எனக்கு எடுத்துரைத்திருப்பார், செல்லக்கூடாது என்று தடுத்திருப்பார். அது நடக்காததும் நல்லதற்கே. ஆகையால் தானே நான் முன்னேறி வந்துள்ளேன். இனி தாங்கள் மௌனமாக தங்கள் மனைவியின் வேதனையை காணுங்கள். ஹர ஹர மகாதேவா. வேண்டாம், வேண்டாம் மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, மகாதேவா, இந்த வலிதான் எனது காதலை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது நான் இப்பயணத்தை முடிக்கிறேனோ அன்று நான் தங்களை நிஜ ரூபத்தில் அடையப் போகிறேன் மகாதேவா. அது என்னையும் தங்கள் மீது நான் கொண்ட காதலையும் எடுத்துரைக்கப் போகிறது. மகாதேவர். மகாதேவா, தாங்களா? அனைவரும் வாருங்கள், நம் கிராமத்திற்கு மகாதேவரே வந்திருக்கிறார். வாருங்கள், அனைவரும் வாருங்கள். மகாதேவர் எங்கே இருக்கிறார்? அதோ. மகாதேவர் எங்க இருக்கிறார்? உங்கள் கண்களுக்கு மட்டும் தெரிகிறாரா? உண்மையை தான் கூறுகிறேன். அவரது பிம்பத்தை நான் இப்போது கண்டேன். இங்குதான் இருந்தார். அங்கே அங்கே மகாதேவர், அது மகாதேவர் தான். ஏதேனும் ஒரு உத்தேசத்துடன் வந்திருப்பார்.
தாங்கள் என்னை பிரிந்து சென்ற பொழுதுதான் தங்களது வேதனையை என்னால் நன்கு உணர முடிந்தது தேவி. பலமுறை நான் வேண்டுகோள் விடுத்தும் தாங்கள் என்னை பிரிந்து சென்றீர்கள். அப்பொழுதுதான் நான் தங்களை பிரிந்த பொழுது எவ்வாறு உணர்ந்திருப்பீர்கள் என்பதை அறிந்தேன். மகாதேவா, நாராயணா, மகாதேவர் வருத்தத்தில் உள்ளார். செய்வதறியாது திரிகிறார். இங்கு தேவி பார்வதியோ பாடத்தின் வேதனையில் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒன்றுதான் விளங்கவில்லை பிரபு. மகாதேவரின் இந்த பிம்பம் அனைவரையும் தனக்கு பின்னால் எங்கு எதற்காக அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறது? மகாதேவா, எங்கு செல்கிறீர்கள் மகாதேவா? தேவர்ஷி, தாங்கள் விவாகமானவரா? பிரபு, தாங்கள் அறியாததா? தங்களது இந்த பக்தன் நித்திய பிரம்மச்சாரியாவான். எனது வாழ்க்கை துணை, எனது வீணை. தங்கள் பாதகமலத்தின் மீதும் தங்கள் நாமத்தின் மீதும் என் அன்பு இருக்கிறது. நாராயண நாராயணா. ஆகையால்தான் தங்களால் இதை உணர முடியவில்லை. என்ன? அவ்வாறென்றால் விளக்க முயலுங்கள் பிரபு. தாங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? எனக்கு விவாகம் நடக்காததால் என்னால் இந்த சம்பவங்களை புரிந்து கொள்ள இயலவில்லை என்கிறீர்களா? பொறுமையாக இருங்கள் தேவரிஷி. நடக்கவிருப்பதை பொறுமையாக பாருங்கள். பிறகு இதை பற்றி விவரமாக கூறுகிறேன். அவ்வாறே பிரபு. மகாதேவர் எங்கு சென்றார்? இங்குதானே இருந்தார். அன்னை பார்வதி இந்த நிலையில் இருக்கிறார்கள். என்ன ஆயிற்று? எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், 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 எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். மதனா, நீ முன்னே வா. நான் உண்மையில் அதிர்ஷ்டசாலி. அசுர சாம்ராஜ்யத்தை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. இவனிடம் அவ்வாறு என்ன சிறப்பு இருக்கிறது குருதேவா? எதற்கு இவனை தேர்ந்தெடுத்தீர்கள்? நிறுத்து. நான் உன்னை விடவும் சக்தி வாய்ந்தவன். நீ என்னை விட சக்திசாலி எனில் முடிந்தால் இந்த பிடியிலிருந்து நீ தப்பித்துக்கொள். மதனா, உண்மையில் நீ சக்தி வாய்ந்தவன் எனில் அவன் பிடியிலிருந்து தப்பித்து காட்டு.
உன்னை நான் தேர்ந்தெடுத்ததில் தவறேதும் இல்லை என்று அனைவருக்கும் நிரூபிக்க வேண்டும். சிவசக்தியை தோற்கடிக்க உன்னால் இயலும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். வணங்குகிறோம் தேவி பார்வதி. இதற்காகத்தான் மகாதேவர் எங்களை இங்கு அழைத்து வந்தாரா? தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறார். தங்கள் சேவை எனக்கு தேவையில்லை. தாயே பார்வதி, எங்கள் வேதனைகளை போக்கும் லோக நாயகி தாங்கள். தங்கள் பிள்ளைகளான எங்களுக்கு தங்கள் வேதனையை போக்கும் பாக்கியத்தை தர மாட்டீர்களா? இவை அனைத்தும் தங்கள் திட்டம்தான் அல்லவா மகாதேவா? உதவ இயலவில்லை என்றவுடன் இவர்களை அழைத்து வந்து விட்டீர்கள். இப்பொழுது புரிந்ததா தேவரிஷி? காதல் வயப்பட்டிருந்ததால் கருத்து வேறுபாடு இருந்தாலும் மனதில் உள்ளதை அவர் புரிந்து கொண்டார். கணவராக தன் கடமையை செய்தார். தேவி பார்வதி மீதான அன்பை வெளிப்படுத்தினார். ஆகையால் பிரபஞ்சத்தோர் இதை கண்டு கற்கட்டும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் காதல் குறையக்கூடாது. எப்பொழுதும் உறவுகளுக்கான மரியாதையை தந்து அதை கட்டி காப்பாற்ற வேண்டும். தங்களால் ஒருவரது வேதனையை போக்க இயலாது என்றால் அதை போக்குவதற்கான மார்க்கத்தை கண்டறிய வேண்டும். இப்பொழுது மகாதேவர் செய்தது போல். புரிந்தது நாராயணா. உறவுகளுக்கிடையே கருணையின் உணர்வு மட்டும்தான் நெருக்கத்தை கொண்டு வரும். உறவுகள் கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் கருணையின் உணர்வானது அந்த உறவுகளை காக்க வல்லது. எவரேனும் விரகதாபத்தில் எரிந்து கொண்டிருந்தால் அவரது அந்த வேதனையை, அந்த துயரத்தை பங்கிட்டுக் கொள்ள இயன்றால் அதுவே உண்மையான அன்பின் வெளிப்பாடாகும். சரியாக கூறினீர்கள். உண்மை யாதெனில் உன்னிடம் எந்த சக்தியும் இல்லை என்பதுதான். நீ உனது சக்தியை இப்போது வெளிப்படுத்தி விட்டாய். என் சக்தியை பார். சுயநலமே, இப்பொழுது நீ எனது வசத்தில் இருக்கிறாய். இனி நான் என்ன கூறினாலும் அதன்படி மட்டுமே நீ நடப்பாய். நீ என் சேவகனாவாய். நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இக்கணமே என்னை விட்டுவிடு. நீ என் முன்னே மண்டியிட்டு என் சேவகன் என்பதை நிரூபி. தங்கள் கட்டளைப்படியே. அற்புதம்! இவன் உண்மையிலேயே அதீத சக்தி கொண்டவனாக இருக்கிறான். இவன் சுயநலத்தின் சிரத்தின் மீது கை வைத்தவுடன் அவன் இவனது சேவகனாகிவிட்டான். இவன் வாயிலாக நாம் யுத்தத்தை வென்றுவிட முடியும்.
தாங்கள் கூறியது சரிதான் அசுரமாதா. மதனா, அவனை நீ விடுவித்து விடு. சுயநலமே, அமைதியாக இரு. உன்னை நான் விடுவிக்கிறேன். தயாராக இரு பார்வதி. நாங்கள் மதனை கொண்டு உனது ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை தடுத்து நிறுத்துவோம். ஹர ஹர மகாதேவா. உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். தங்கள் ஔஷதம் எனக்கு புத்துணர்ச்சி தந்துவிட்டது. ஆதிசக்திக்கு சக்தி கிடைத்து விட்டது. நான் புறப்படுகிறேன். அடுத்த ஜோதிர்லிங்கமான வைத்தியநாதத்திற்கு செல்ல வேண்டும். வைத்தியநாதத்திற்கு செல்ல வேண்டும். வைத்தியநாதத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று சிவனை சந்தித்த பிறகு உங்கள் அனைவரின் நலனுக்காக நான் மகாதேவரிடம் வேண்டுவேன். எங்களுக்கு ஏதும் தேவையில்லை தாயே. தாங்கள் தங்களுக்காக மகாதேவரை கோருங்கள் போதும். தங்களுக்கு சேவை செய்ததே எங்களுடைய பெரும் பாக்கியமாகும். தங்களுடைய பயணம் முழுமையடையட்டும். நான் தன்யனானேன் தாயே. நான் குணமடைந்து விட்டேன் தாயே. முழுமையாக குணமடைந்து விட்டேன். ஆனால் தாயே, தாங்களே அறிவீர்கள், ஒன்றை அடைய வேண்டும் என்பதற்காக நான் தங்களுக்கு சேவை செய்யவில்லை. நான் அறிவேன் தாயே. ஆகையால் தங்கள் அனைவருக்கும் தங்களுடன் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு ஆசியை வழங்குகிறேன். எவர் ஒருவர் தன்னலமற்ற மனதுடன் ஜோதிர்லிங்க பயணத்தை மேற்கொண்டுள்ள பக்தர்களுக்கு சேவை செய்கிறார்களோ, அவர்கள் வேதனையை போக்குகிறார்களோ, அவர்களது வேதனையை சிவனும் சக்தியும் போக்குவார்கள். அவர்களது வேதனையை சிவனும் சக்தியும் போக்குவார்கள்.
அனைவரும் உடனடியாக என் பாதத்தை ஸ்பர்சியுங்கள். அசுரகுலத்திற்கான ஜெயகோஷத்தை கூறுங்கள். அசுரகுலம் வாழ்க! அசுரகுலம் வாழ்க! அசுரகுலம் வாழ்க! அசுரகுலம் வாழ்க! அசுரகுலம் வாழ்க! என் நாவில் இருந்து உதிக்கும் வார்த்தைகள் நிதர்சனமாவதை எவராலும் தடுக்க முடியாது. அதோடு எவரை நான் ஸ்பரிசித்தாலும் அவர்கள் என் பேச்சை மீற மாட்டார்கள். நான் சென்று ஜோதிர்லிங்கம் பயணம் மேற்கொண்டுள்ள பார்வதியை அவளது இல்லமான கைலாயத்திற்கு அனுப்பி வைக்கப் போகிறேன். சிவனின் சக்தி வைத்தியநாதம் செல்ல மாட்டாள். அவளது பயணம் முழுமை பெறாது. அழித்து விடுவேன். வைத்தியநாதரே, வந்து கொண்டிருக்கிறேன் தங்களை தரிசிப்பதற்காக. செல் மதனா, சென்று உன் சக்திகளை உடனே பிரயோகி. பார்வதி இனி அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது. செல், வெற்றி உனக்கே. நிச்சயமாக அசுரகுரு. வந்து கொண்டிருக்கிறேன் தேவி பார்வதி. உனது இந்த பயணத்தை தடுத்து நிறுத்தப் போகிறேன். வைத்தியநாத ஜோதிர்லிங்கத்தின் பாதை மிகவும் அழகாக இருக்கிறது. தேவி, இது என்ன இடமாகும்? அனைவரும் ஏன் இங்கிருந்து நீரெடுத்து செல்கிறார்கள்? அவ்வாறு இங்கு என்ன விசேஷம் உள்ளது? இவ்விடம் ஹிரண்யாபுரியாகும். இங்கிருக்கும் கங்கை தாயின் நீரை எடுத்து வைத்தியநாத யாத்திரையை துவங்குகிறார்கள். சகோதரி கங்கையின் நீரா? நானும் இங்கிருந்து எடுத்து செல்கிறேன். இங்கு என்ன நடக்கிறது? திடீரென்று ஏன் இந்த மாற்றம்? இது நாள் வரை இவ்வாறு நடந்ததே இல்லையே. மகாதேவருக்கு நம்மேல் என்ன கோபம்?
இது என்ன அற்புதமாகும்? ஒருவேளை மகாதேவர் இவை அனைத்தையும் செய்கிறாரா? பார்வதி மதனின் தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்காக இவ்வாறெல்லாம் மகாதேவர் செய்கிறாரா என்ன? அவ்வாறுதான் தோன்றுகிறது. ஆதி அற்புதம்! இந்த யுத்தம் துவங்குவதற்கு முன்பாகவே முடிவடைந்து விட்டதே. கலியுகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது, யாவராலும் விரும்பப்படுவது தனம் என்பர். எவர் வசம் தனம் உள்ளதோ அவர் வசம் யாதும் உள்ளது. எனினும் வாழ்வில் முக்கியம் மகத்துவம் யாதென்றால் ஒரு மெய்யான புனிதமான நட்பு. ஆகையால் என்றுமே நல்ல நண்பர்கள் கொண்டிருங்கள். ஏனெனில் வாழ்வில் கடினமான தருணங்களில் இந்த நண்பர்களே என்றுமே உங்களுக்கு துணை நிற்பார்கள். மேலும் ஆனந்தமான தருணத்தில் அவ்வானந்தத்தையே இரட்டிப்பாக்கி விடுவார்கள். ஓ